ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகி. இதில் இருக்கும் 7 ஸ்லோகங்களை பாராயணம் செய்தால் ஸ்ரீ தேவி மகாத்மியம் பாராயணம் செய்த முழு பலனையும் அடையலாம். முதல் ஸ்லோகம். ஞானி நாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹீசா பலதா ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. இதன் பொருள், மகா மாயையான பகவதி தேவி ஞானியரின் சித்தங்களையும் கூட பலவந்தமாக தன் மாயா சக்தியால் மோகத்தில் ஆழ்த்துகிறாள் என்பதாகும். இந்த முதல் ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் சர்வ ஜனவசியம் ஏற்படும். ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகியின் இரண்டாவது ஸ்லோகம். துர்க்கே ஸ்மிருதா ஹரசிபீதின் அசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதிவ சுபாம் ததாசி தாரித்தர்ய துக்கபய ஹாரிணி கா த்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்த்த சித்தா. இதன் பொருள், துர்க்கையே, உன்னை பக்தியுடன் சரணடைந்தால் எல்லா உயிரினங்களின் பயத்தையும் போக்குகிறாய். உம்மை பக்தியுடன் தியானிப்பவர்களுக்கு பரம மங்களமான நல்லறிவை அருள்கிறாய். வறுமை, துன்பம், பயம் ஆகியவற்றை நீக்குபவளே, அனைவருக்கும் சர்வ உபகாரங்களையும் செய்வதற்காக சதா காலமும் காத்திருக்கும் கருணை உடையவர் உன்னையன்றி எவர் உண்டு? இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் எல்லா வகையான துன்பங்களும், வறுமை, பயம் நீங்கிவிடும். ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகியின் மூன்றாவது ஸ்லோகம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பொருள், மங்கள வஸ்துக்கள் அனைத்திலும் பரம மங்களமானவளே, சகல புருஷார்த்தங்களையும் சாதித்து தருபவளே, சிவனின் சக்தியே, சரணாகத நிலையமே, முக்கண் படைத்தவளே, மும்மூர்த்திக்கும் அன்னையான திரையம்பகியே, வெண்பொற்சோதியாம் கௌரி, நரருக்கெல்லாம் ஆசிரயமாம் நாராயணி, உனக்கு நமஸ்காரம். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் எல்லா மங்களங்களும் உண்டாகும். ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகியின் நான்காவது ஸ்லோகம். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. பொருள், உமது திருவடியில் சரண் என வந்த எளியோர்களையும் துன்புற்றோரையும் மிக அருமையாக காப்பதையே தொழிலாக கொண்ட தேவியே, அனைவரின் துன்பங்களையும் நீக்கும் நாராயணி, உனக்கு நமஸ்காரம். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் ஏற்படும் பலன், சகல காரிய சித்தியும் பரிபூரணமாக உண்டாகும். ஐந்தாவது ஸ்லோகம். சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சமன்விதே பயே பியஸ்திராகினோ தேவி துர்க்கே தேவி நமோஸ்துதே. இதன் பொருள், அனைத்தும் உருவமும் நீயே, அனைத்தையும் ஆளும் தேவி நீயே, சர்வ சக்தியும் ஒன்றிய இடம் நீயே, தேவி துர்க்கே, உனக்கு வந்தனம். எங்களை அச்சங்களினின்று காத்து ரட்சிப்பாய். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் அனைத்து பயங்களும் நீங்கிட அன்னையின் சக்தி கவசமாக கிட்டும். ஆறாவது ஸ்லோகம். ரோகான சேஷான் பகஹம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான பீஷ்டான் துவாமாஸ்ரிதானாம் நபிபன்னராணாம் துவாமாஸ்ரிதாஹ்யா ஸ்ரயதாம் பிரயாந்தி. இதன் பொருள், பக்தியினால் நீ திருப்தி அடைந்தால் சகல ரோகங்களையும் அறவே அகற்றுகிறாய், அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி அருள்கிறாய். உன்னை அரண் போல பாதுகாப்பாக கொண்ட மனிதருக்கு இடர் என்பதே இல்லை. அவர்களே பிறருக்கு அரணாகின்றனர் அன்றோ. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்ய எல்லா வித்யா பிராப்திகளும் உண்டாகும். ஏழாவது ஸ்லோகம்.
சர்வா பாதா பிரஷமனம் த்ரைலோக்கியஸ்ய அகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். இதன் பொருள், அகிலேஸ்வரி, உன்னால் எமது பகைவர்கள் அழிக்கப் பெற வேண்டும். இவ்வாறே மூவுலகிலும் உள்ளவர்களின் சகல துன்பங்களையும் நீ அடியோடு அகற்றி அருள வேண்டும். இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் செய்ய எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும். இந்த துர்கா சப்தஸ்லோகி தினமும் பாராயணம் செய்ய அன்னையின் பரிபூரண அருளால் சகல சம்பத்துகளும் பெறலாம். அன்னை துர்கா தேவியின் திருவடிகளே சரணம்.